ஒரு சிவில் ஆஃபீஸர், அவரோட பேர் வந்து வில் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த வில் ஆஃபீஸர் என்ன பண்றாரு, இவர் வந்து ஒரு சாதாரண ஒரு சிப்பாயா இருந்து படிப்படியா பிரிட்டிஷ்ல முன்னேறி பெங்கால் ஆர்மியில ஒரு பெரிய போஸ்டிங் ஒன்று ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சிவில் ஒர்க்கில் இவர் வந்து ஜாயின் பண்றாரு. ஸோ சிவில் ஒர்க்னா மேக்ஸிமம் என்ன இருக்கும், மேனேஜ்மெண்ட் ஒர்க், டேக்ஸ் கலெக்ட் பண்றது, இந்த மாதிரி ஒர்க் தானே. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது இவர் ஒரு நாள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. இவரோட டிஸ்ட்ரிக்ட்ல மக்கள் தொகை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு. எனக்கு எப்படி தோணுதுன்னா, மேபி அவர் டேக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது டேக்ஸ் ரொம்ப கம்மியாக வருது அப்படிங்கிற காரணத்துக்காக கூட வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். பட் ஏதோ ஒரு விஷயம் அவர் இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடறாரு. மக்கள் தொகை கம்மியாகுது, குறைஞ்சே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு, காணாம போனவங்க பத்தி ஒரு லிஸ்ட் ஒன்று ரெடி பண்றாரு. அந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லிஸ்டா போகுது. அதை எடுத்துட்டு போயிட்டு அவரோட சீனியர் ஆஃபீஸர் கிட்ட கொடுக்குறாரு. இந்த மாதிரி இந்த ஊர்ல இவ்வளவு பேர் காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சீனியர் ஆஃபீஸர் கேட்கிறாரு, ஒரு வேலை இவங்க இந்த மதம் ரீதியா வந்து ஊருக்கு ஊர் போயிடுவாங்க, அந்த மாதிரி போயிட்டாங்க அப்படின்னு கேட்டா போவாங்க, பட் இவ்வளவு பெரிய லிஸ்ட் வந்து போகிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்க வந்து இதை மேலும் வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வில்லுக்கு வந்து ஒரு பவர் கொடுக்குறாங்க, ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க, நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. வில்லு என்ன பண்றாரு, இது விஷயமா ரொம்பவே தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அவருக்கு நிறைய விஷயங்கள் இந்த டீமை பத்தி தெரிய வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீம் வந்து இந்தியா ஃபுல்லாவே இருக்காங்க. இவங்க ஒரு சீக்ரெட் சொசைட்டி, ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு சீக்ரெட் சொசைட்டி. ஓகே. செகண்ட், இவங்களுக்கு வந்து ஒரு சைன் லாங்குவேஜ் இருக்கு. இப்போ ஜம்மு காஷ்மீர்ல ஒரு இந்த சீக்ரெட் சொசைட்டி சேர்ந்தவன் இருக்கிறான் அப்படின்னா அவன் கன்னியாகுமரியில் இருக்கிற அவனோட டீம்மேட்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரி இவங்களுக்குள்ள வந்து ஒரு சைன் லாங்குவேஜ் இருக்கு அப்படின்ற ஒரு 2 விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு சிலரை பிடிச்சி இவருக்கு அப்ரூவராக மாற்றி இன்ஃபர்மேஷன் சொல்றதையும் வந்து அவர் ரெடி பண்ணி வச்சிடறாரு. ஸோ இந்த ஒரு கூட்டம் இப்படி ஒரு விஷயம் பண்றாங்க, ஆனா எங்கிருந்து பண்றாங்கன்னு எக்ஸாக்டா தெரியாது. ஏன்னா அவங்க ஆப்ரேஷன்ஸ் பண்றதே அவங்களுக்கே திடீர்னு தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரினால இவருக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும், பட் கையும் களமா பிடிக்கிற மாதிரி இவருக்கு வந்து கிடைக்காது. இப்படியே இவர் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப ஊறி போய் இந்த கொள்ளக்காரங்களை எப்படியாச்சும் பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே போறாரு. அப்பதான் ஃபெரங்கியா அப்படின்னு இந்த கூட்டத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு ஆளை வந்து இவர் அரெஸ்ட் பண்றாரு.